ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி கம்மி பட்ஜெட்டில் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து கிச்சனில் எப்படி நம்ம செலவை வந்து குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். க்ராசரி ஐட்டம்ஸ் மொத்தமாக வாங்கி வைக்கும்போது 3-4 மாதத்துக்கு நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம். வீட்டில் பொருள் எப்போவும் இருக்கும். அதே சமயம் நம்ம மொத்தமாக வாங்குறதுனால அது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். டெய்லி வாங்குறதுக்கும் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அதுலேயே நல்ல அமௌண்ட் சேவ் ஆகும். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வரலாம். ட்ரெஸ்ஸுக்காக அதிக பணம் செலவு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒரு 5 தடவை இல்லை 6 தடவை அவ்வளோதான் நம்ம போட முடியும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து அதே சேம் ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போக முடியாது. இது நிறைய பேர் கிட்ஸுக்கு காஸ்ட்லியாக பணம் செலவு பண்ணி இந்த மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ் வந்து வாங்கிப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது 2-3 ஃபங்க்ஷனுக்கு தான் போட முடியும். அதுக்குள்ளே கிட்ஸும் நல்லா வளர்ந்துருவாங்க. அதுவே கம்மி பட்ஜெட்லேயே சூப்பர் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். சில பேர் விலையை மட்டும் பார்த்து எடுப்பாங்க. நிறைய விலை போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த ட்ரெஸ் தான் நல்ல ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விலையை சூஸ் பண்ணி வாங்குவாங்க. அப்படியும் வாங்கக்கூடாது. நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து வாங்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக மற்றவங்கள பார்த்து ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸு அவங்களோட ஹைட்டுக்கு அவங்களோட பாடி வெயிட்டுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதே ட்ரெஸ்ஸு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு சூட் ஆகாது. நம்மளோட வெயிட்டுக்கு நம்மளோட ஹைட்டுக்கு அது வந்து ஒத்து வராது. இது நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸில் பார்க்கலாம். ஃபோட்டோவில் இருக்கிற அந்த மாடலுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு சூட் ஆகாது. சில ட்ரெஸ்ஸில் சில பேர் அழகாக தெரிவாங்க, சில ட்ரெஸ்ஸில் டல்லாக தெரிவாங்க. சேம் பர்சன் தான், பட் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பொறுத்து அது வந்து மாறிடுது. முக்கியமாக எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ட்ரெஸ் அழகாக இருக்குது, நிறைய ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கவே கூடாது. கொஞ்சம் யோசித்து நமக்கு வந்து எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அடிக்கடி ட்ரெஸ் வாங்குறதையும் விட்டுறணும். வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த டைம் மட்டும் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணால் போதும். மாதந்தோறும் ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கும் ஒரு டென்ஷன் தான், பணமும் சேவ் ஆகாது. அடுத்து நம்ம வீட்டோட எலக்ட்ரிசிட்டி, இந்த கரண்ட் பில் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது வந்து யூனிட்டை பொறுத்து அதில் ஒரு ட்ரிக் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டே டபுள் ட்ரிபிளாக மாறிடும். அந்த யூனிட்டுக்குள்ளே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் பில் வந்து நல்லா கம்மி பண்ண முடியும். தேவையில்லாமல் ஃபேன் லைட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த ரூமில் ஆளே இருக்க மாட்டாங்க, அதனால ஃபேன் ஓடும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் நம்மளோட கரண்ட் பில் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். கரண்டில் யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில்லு நல்லா அதிகமாக வரும். அதனால் ரெகுலராக டெய்லி அந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எப்போவாது கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய பேப்பர், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு அட்டைப்பெட்டியில் நம்ம போட்டு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகும்போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்ந்துருக்கும். அதை நம்ம பழைய பொருட்கள் கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். பழசு எதையுமே தூக்கி போட மாட்டேன், எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா வீடுமே மொத்தமாகவே கலைஞ்சு தான் இருக்கும், நீட்டாக இருக்காது. நமக்கு தெரியும்ல எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தனியாக ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி பழைய பொருள் வாங்குறவங்க வரும்போது டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்பப்போ நம்ம வீட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு தடவை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பேப்பர், இது எல்லாத்தையும் தனியாக ஒரு அட்டை பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் எனக்கு 150 ருபீஸ் கிடச்சிது. 2 விஷயம், ஒன்று வீடு க்ளீன் ஆச்சு, இன்னொன்று இந்த பொருள் கொடுத்து ஒரு 150 ருபீஸ் கிடச்சதுனால அதில் எங்கள் வீட்டுக்கு தேவையாக ஒரு கிளாக் வந்து வாங்கி மாட்டியிருந்தேன். ஒரு வேலை செய்யும்போது நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் தானே. இது வந்து நம்ம கிட்ஸுக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு வந்து யூஸ் ஆகாத ஒரு பொருள் இருந்தது, உடஞ்சி போனது இருந்தது அப்படின்னா தனியாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொண்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணுறது எப்படி, தேவையில்லாததை ஒதுக்கி வைக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் இப்படி தான் இந்த டப்பா தேவைப்படும், அந்த டப்பா தேவைப்படும்னு எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க. எல்லாத்தையும் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பிளாஸ்டிக் டப்பாவே நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வைக்காதீங்க. ஒரு அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5-6 டப்பா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பழைய ஜாமான் வாங்குறவங்ககிட்ட கொடுத்துருங்க. சேர்க்க வீட்டில் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் எவ்வளோ பொருள் வைக்க முடியுமோ அது மட்டும்தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பொருளையும் வீட்டில் சேர்த்துட்டு எதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளே ரொம்ப குழப்பமாயிருவோம். இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.